ஹல்லேலூயா. உட்காருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்தவரை மகிமைப்படுத்த உதவி செய்கிறார். அவருடைய ஆலோசனைகளை நாம் கேட்க தேவன் நமக்கு தொடர்ந்து நடத்துவாராக. உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். நாம் வசனத்தில் போகலாமே. எபேசியர் 4 அதிகாரம் 26-27. எபேசியர் 4:26-27 வாசி. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனியாக கிடாவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். போதும். எபேசி சபை அந்த சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை நாம் ஆராயும் போது, எபேசி சபை, தெசலோனிக்க சபை, கொலோசே சபை, இந்த சபைகள் ஆவிக்குரிய அறிவிலும் அனுபவத்திலும் நல்ல ஒரு உயர்ந்த தரத்தில் இருக்கிற சபையாக நாம் புரிந்து கொள்கிறோம். எபேசி சபைக்கு தான் கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகணும் என்கிற செய்தியெல்லாம் எபேசி சபைக்கு தான் சொல்லியிருக்கு. அந்த சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. இந்த வசனத்தை இன்று நான் உங்களோடு பேசுவதற்கு காரணமாய் அமைந்த ஒரு சூழ்நிலையை நான் வளர்க்க வேண்டும். கடந்த நாளிலே நான் கேரளாவிலே ஒரு குறிப்பிட்ட நல்ல பிரபலமான ஒரு பெந்தெகோஸ்தே சபையிலே நான் செய்தி சொல்ல வேண்டி இருந்தது. அந்த சபையில் விசுவாசியாய் இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான மகா கடினமான ஒரு சூழ்நிலை நிமித்தம் அந்த குடும்பத்தை நான் சந்திக்கவும், அவர்களுக்கு தேவ ஆலோசனைகளை சொல்லவும், அவர்களுக்காக ஜெபிக்கவும் எனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த தகப்பனாரும் தாயாரும் அந்த சபையிலே விசுவாசிகள். ஒரு ஆம்பளை பையன், ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு. அந்த பையனும் MBBS டாக்டருக்கு படித்து முடித்திருக்கிறான். அந்த சபையில் உள்ள வாலிபர் கூட்டம், யூத் மீட்டிங் உண்டுல்ல, அந்த யூத் மீட்டிங்லேயும் அந்த பையன் பிரசங்கம் பண்ணுவானான். படித்து முடித்து சர்டிஃபிகேட்டை வாங்க வேண்டிய நேரம், தகப்பனுக்கு மகனுக்கு இடையில் ஏதோ ஒரு வாக்குவாதம், ஏதோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டோ பணம் கொடுக்குற ஏதோ சம்மந்தமாக வந்து இந்த பையன் ஆக்ரோஷமாய் தகப்பனை கத்தியால் குத்தி சொந்த வீட்டிலேயே படுகொலை செய்து போட்டுட்டான். 5 மாதம் கழிஞ்சிருக்கு. பெந்தெகோஸ்தே சபைக்கு போகிறவங்க எல்லாரும் விசுவாசிகள். எவ்வளோ கடினமான சூழ்நிலை என்பது உங்களுக்கு தெரியும். பையனை அரெஸ்ட் பண்ணாங்க. அவன் இப்போ ஜெயிலில் இருக்கிறான். அந்த தாயார் இப்போதும் அந்த சபையில் எல்லா கூட்டத்துக்கும் வந்துடுவாங்க. ஜப கூட்டத்திலே கலந்து கொள்கிறார். கணவனை ஒரே நாளில் கணவனை இழந்தார்கள். மகனை சிறையிலே தள்ளப்பட்ட நிலையில் அந்த குடும்பத்தின் சூழல் சவாலான ஒரு சூழ்நிலை. நான் என்ன இவர்களோடு பேச வேண்டும் என்று நான் தியானித்த போது எனக்கு அந்த இடத்துல ஆவியானவர் தந்த வசனத்தை தான் நான் வரும்போது நான் என்ன இந்த சபைக்கு பேசணும் அப்படின்னு நான் அப்படியே சிந்தித்த போது அந்த வசனத்தையே, ஏன்னா சபையில் நடக்கிறதில்ல, ஏன்னா இங்கே நான் அடிக்கடி உங்களுக்கு ஆழமான முக்கியமான செய்தி சொல்கிறவன், முதல்ல நம்ம வீட்டுக்கு தான் சொல்லணுங்கிற மாதிரி அதை சொல்லும்படி உணர்த்தினபடினால தான் இந்த வசனத்தை சொன்னேன். ஸோ பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். என்ன பாஸ்டர், அவங்கெல்லாம் ஒரு சபையில் விசுவாசிகள் தானே, அவங்களுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ளே எப்படி பிசாசு இவ்வளவு தூரம் வந்தது, இவ்வளவு தூரம் கிரியை செய்தது அப்படின்னு தான் நம்ம ஆச்சரியமாக கேட்க போகிறோம். இது இப்போ வெளியே உள்ள ஆளுகள் இல்லையே. அதனால தான் நான் உங்களுக்கு செய்தியெல்லாம் கொஞ்சம் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் புதுமையாக இருக்கும்ல, கொஞ்சம் காரணமாக இருக்கும்ல, அதனுடைய பின்னணியை இப்போ கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அவன் நம்மை கொண்டு எதையும் செய்ய முடியும். சரி பாஸ்டர், அப்படி ஈஸியாக பிசாசு உள்ள வந்துடுவானா இல்லையா? ஒரு கேள்வி இருக்குல்ல, இது அவ்வளோ ஈஸியாக பிசாசு உள்ள எவ்வளோ தூரம் வந்துடுவானா அப்படின்னு கேட்க போகிறீங்க. ஓகே, அதுக்கு விட கண்டுபிடிக்கணும்.
அதுக்கு போய்ட்ட கண்டுபிடிக்கணும். இன்னும் பெந்தெகோஸ்தே சபையில் உள்ள ஒரு குடும்பம், எல்லாருமே விசுவாசிகள் தான். அந்த தகப்பனார் அவருக்கு ரொம்ப வசனங்கள் தெரியாட்டாலும் கொஞ்சம் அந்த பிரசங்கமாக இருக்க காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் படித்து கொஞ்சம் ஆண்டவருடைய சுவிசேஷ வேலையும் செய்வாராம். அவங்களுக்கு ஒரு மகன் உண்டு. மகளை எம்பிபிஎஸ்க்கு படிக்க வைக்கணும்னு ஆசை. டாக்டர் ரஷ்ய தேசத்துக்கு அனுப்பினார்கள். கட்டம் வாங்கி எடுத்து படிக்க வைத்தார்கள். போன இடத்துல அவளுக்கு உடலியல் ரீதியில் பிரச்சனைகள் வந்துட்டுது. ஒரு கட்டத்தில் 2 கிட்னியும் ஃபெயில் ஆயிட்டு, வாழ முடியாது. கடைசியில் 2 புது கிட்னி வச்சுருக்கு. மாற்று சிறுநீரகம்னு சொல்லுவாங்கல்ல, வச்சு தான் அது உயிரோடு இருக்குது. இந்த சூழ்நிலையில் அதுக்கு கண் பார்வை வேறு ஏறக்குறைய போன மாதிரி கொஞ்சம் போல இருக்குதான். மங்கள் 65 லட்சத்துக்கு மேலே கடன். பெந்தெகோஸ்தே குடும்பங்களுடைய கதையை பேசிகிட்டு இருக்கேன் நான். திணறி போனார்கள். இது ஏன், எதுக்கு, எப்படி வருது, ஏன், என்ன விட வருஷத்துக்கு முதல்ல ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் பிரசங்கம் பண்ண பிரசங்க மாதிரிலாம் ஓடி போனார்கள். மாதந்தோறும் 1ஆம் தேதி வாக்குத்தத்த பிரசங்கம் பண்ண பிரசங்க மாதிரிலாம் வருதுன்னு சொல்ல இல்லை, இப்படியெல்லாம் சம்பவிக்க போதுன்னு ஓடி போனானுவன். கைவிடப்பட்ட நிலைமை. இது எங்கே போகிறது, யார்கிட்ட கேட்குறது, ஒரு பிடியும் இல்லை. ஓகே, இன்னொரு குடும்பம், இன்னொரு பெந்தெகோஸ்தே சபை குடும்பம். அந்த பையனை அதை வீடியோகிராஃபிக்காக அந்த ஷூட்டிங், சினிமா ஷூட்டிங் எடுப்பார்ல கேமராமேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது. படிக்க எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதை லட்சக்கணக்கில் கடை வாங்கி அனுப்பியிருக்காங்க. அவன் ஏகப்பட்ட பணம் அப்படியும் இப்படியும் வாங்கி இவங்களை ஏகப்பட்ட லட்சங்கள் கடனில் சிக்கியாச்சு. படித்து கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தா சொல்ல, எனக்கு வயர் பயங்கரமாக வலிக்குது. அது என்ன வலின்னெல்லாம் அவங்க செக் பண்ண போனால் கிட்னியில் கல் இருக்குது, கிட்னி ஸ்டோனு. அப்புறம் நாங்கள் போயிருந்தோம். போய் கேட்டால் வேறு என்னெல்லாம் பிரச்சனை கேட்டால் எனக்கு ராத்திரி உறக்கம் கிடையாது, அப்படி இப்படின்னு 1000 பிரச்சனை சொல்ல. அது இன்னொரு பக்கம். இன்னும் வீட்டையும் விற்றுக்கிட்டு போனால் தான் இவங்க கடன் தீர்க்க முடியும், வேறு வழி கிடையாது. எங்கேயாவது வாடகை போய் இருந்துருவோம். அந்த அளவு அங்கே நிலைமை. இதெல்லாம் ஆவி கூட்டத்துக்கு கதையாக நான் பேசிகிட்டு இருக்கேன். இது ஏன் சம்பவிக்கிறது? அவங்களுக்கு விட தரல, அவங்களுக்கு பாஸ்டர்மாருக்கும் விட தரல. ஒன்றும் தெரியாமல் சிக்கலில் இருக்கிறதுக்கு நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டால், ஆண்டவர் எனக்கு சொன்ன விஷயத்தை, நான் சந்தித்த சூழ்நிலைகளில் பேசின வசனங்களை எல்லாம் மையமாக வச்சு தான் உங்களுக்கு அந்த உடனே நான் உங்களுக்கு செய்தி சொல்லணும்ல, சான்ஸ் கிடச்சிட்டு அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம் ஆண்டவர் பேசினது, நான் அடிக்கடி சொல்லுதான், இவர்கள் என்ன ரொம்ப ஆராதிக்கிறாங்க, பாட்டெல்லாம் பதுகிறாங்க, குதிப்பாங்க. ஆனால் என் சீஷர்லாம் மாறல. ஏன்னா ஆண்டவர் யோவான் 15:7 தானே, அது என்னது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். இவங்க யாரும் என் வார்த்தையில் இல்லை, என் சீஷத்துவத்தில் இல்லை. ஆராதிப்பாங்க, மோசேயின் பிரமாணம் வாக்குத்தத்தம் எல்லாம் கேட்டுட்டு போயிடுவாங்க. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறலான்னு ஆசைப்பட்டு ஓடின ஆளுகளாக்கும் இவர்கள் எல்லாரும். அவங்கள குற்றம் சொல்லலை, அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணப்பட்ட பிரசங்கம் அது, அவங்களுக்கு பிரசங்கி மாதிரி சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அது. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே உட்காருவாய். அப்போ நான் கேட்டேன், நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், இந்த சூழ்நிலையெல்லாம் பேசினது. இயேசு சொன்னார், உன்னதங்களில் உயரங்களில் உட்கார பண்ணுவேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறதில்லை, நான் உலகத்தான் அல்ல. மனுஷருக்கு முன்பு மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பு அருவருப்பாக இருக்கிறது. இப்படியெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்னு சொன்னாவ. புரியுதா? உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்கள் கிடக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாது. உலகத்தை தெய்வம் ஆட்சி செய்யாரு, அது இயேசு. அவரை ஆராதிச்சா பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறலாம். இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. இந்த பார்ட்டியில் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சது என்னது?
இதுதான். அதனால கடன் வாங்கியாவது நமக்கு என்ன செய்யணும்? பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு. ஏன்னா மற்ற எல்லா ஜாதிகளோட நீ மேன்மையாக இருப்பா இல்லை, அவனை மாதிரி சாதா வேலைக்கெல்லாம் நீ போகக்கூடாது. நீ அதை விட உயர்ந்த, இதுதான் விஷயம். நீ பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாய். நீங்கள் தான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். மற்ற ஜாதியெல்லாம் உனக்கு கீழே இருக்கணும். இதாக இவர்களுக்கு கேட்ட பிரசங்கம். அதனால கடன் வாங்கியாவது கர்த்தர் கூட இருப்பார். இது கர்த்தர்லையா சொன்னதான் அவிகளுக்கு அர்ப்பணை கேட்டாக கடன் வாங்கி இப்படி மூழ்கிட்டாவ. அவங்கள குற்றம் சொல்லலை. ஆவியானவர் எனக்கு சொன்னது நான் சொல்லுகிறேன், எனக்கு சொன்னது நான் சொல்லுகிறேன். அது எரேமியா தீர்க்க ஒரு வசனம் எனக்கு தந்திருந்தார். அதில் எரேமியா 17:5 மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தர வழியிலே கரளையாய் போன செடியை போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போல இருப்பான். சரி, போதும். இவர்கள் யார் இயேசு ஆராதிப்பாங்க. உண்மையில் இயேசுவின் பேரிலோ தேவன் பேரில் இவங்களுக்கு விசுவாசம் கிடையாது. இவங்க பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, கர்த்தர் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க பண்ணுவாருன்னு தான் இவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, இவங்க கேட்பாங்க. ஆனால் இவங்க செய்யது என்னன்னா, கர்த்தர் இவர்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற்றது கிடையாது. இவங்களா கடன் வாங்கி பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறதுக்கு போனது. இப்போ புரிஞ்சுதா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆவியானவர் சொன்னார், ஏன் மேலே நம்பிக்கை வைக்கிறது கிடையாது, ஏன் வழியில் நடக்கிறது பற்றி யோசிக்கிறது கிடையாது, உலகத்தில் போய் சிக்கப்படாதுன்னெல்லாம் அவங்களுக்கு போதம் கிடையாது, உலகம் சாத்தானுக்குள்ளே கிடக்குங்கிற அறிவு கிடையாது. சரியா? அப்படி எல்லாரும் போய் மூழ்கிட்டு இப்போ மாட்டி நிற்கிறார்கள். நான் இதெல்லாம் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுதான், ஜனங்கள் எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டு எவ்வளவு பேர் ஆபத்துக்களில் சிக்குகிறார்கள்ங்கிறத நான் நிறைய அனுபவத்தில் சுற்றிட்டு வர பார்த்ததுனால தான் வசனம் தெளிவாக பேசுது. முதலாவது புரியும். அப்போ நான் இதெல்லாம் பேசினேன். இயேசுக்கு சீஷர் ஆனீர்களா? அவருடைய வார்த்தையிலே அவருடைய வார்த்தை அடிக்கடி சொல்லோனே, பழைய ஏற்பாட்டு வார்த்தை இல்லை, அவர் மாம்சத்தில் பேசின வார்த்தையில் நிலைச்சிருந்தீங்களா? அவருக்குள்ள இருந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்ததா? அப்படி இருந்திருந்தா இயேசுவும் அப்போஸ்தலரும் போதித்தவர்கள் அந்த ஆவி ஞாபகப்படுத்தி இருக்கணும். இது நீங்க பெற்றுக்கொண்டது பரிசுத்த ஆவி கிடையாது, பரலோகத்திலிருந்து வந்த ஆவி கிடையாதுலாம் பல விஷயங்களை சொல்ல வேண்டியதாயிற்று. உலகம் பிசாசுக்குள்ள கிடக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த சுவிசேஷ பணி செய்கிற சகோதரர் கேட்டார், பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வசனம் அருமையாக இருக்கு, இது எந்த சபையிலையுமே இல்லையே. அவருக்கு பிரச்சனை என்னன்னா, அவர் ஒரு சபையில் விசுவாசி தான், எங்கள் சபையிலே இல்லை. நான் எத்தனையோ சபையில் அப்படி இப்படி சுற்றிட்டு வர்றேன், அங்கேயும் இல்லை. புரியுதா நான் சொல்லுது? ஒரு இடத்துலையுமே இயேசுக்கு சீஷர் ஆகுதல்னு ஒன்றா இப்போ கேட்கவே முடியாது. பைபிளில் இருக்குது. நான் சொன்ன பிறகு தான் அவருக்கு தெரியுது, ஆமாம் அப்படி தான் இருக்குது. இயேசுக்கு பக்தராக சொல்லலை, இயேசு ஆராதிக்க சொல்லலை, இயேசுவின் வார்த்தையில் நடக்கத்தான் சொல்லியிருக்கு, இயேசு நடந்த போல நடக்கத்தான் சொல்லியிருக்கு, அப்போஸ்தலருடைய அடிசாரத்தில் நடக்கத்தான் சொல்லியிருக்கு. இதுதான் சுவிசேஷம். இங்கே நடக்கிறது கள்ள சுவிசேஷம், நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஓகே, இது இப்போ ஒரு சபையில் இல்லையே பாஸ்டர், எனக்கு தெரியாது. உங்கள் பைபிளில் இருக்குன்னா நீங்கள் கடைப்பிடிங்க, இல்லைன்னா தூர போட்டுட்டு போங்க. நான் வேற என்ன சொல்லணும்? உங்கள் கையில் இருக்கிறது எல்லாம் வசனம் தான் வாசித்தேன், உண்மை சொந்த கருத்து கிடையாது. வாசிங்க, வாசிட்டே இருங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. எல்லாரும் குழம்பி போனார்கள். அப்போ நம்ம ஒரு தவறான, அப்போ உலகம் முழுவதும் ஒரு தவறான சுவிசேஷத்தில் இருக்காமா? நீங்கள் தான் இருந்து இப்போ அனுபவிக்கிறீங்கல்ல. இப்போ உங்கள் இயேசு எங்கே அவர் அற்புதம் செய்கிறாரு, அண்ணா வாராரு, இன்னா வாராரு, அவரை டேடி மம்மின்லாம் சத்தம் போட்டியா இல்லையா? இப்போ இங்கே வரையில நீ 2 மாட்டு கிட்னி இல்லையா வச்சிய, 65 லட்ச ரூபா கடன் இல்லையா நிற்கிதிய, இயேசுவை காண இல்லையே. புரியும்னு நினைக்கிறேன். பட்டத்தில் ஏமாறாதுங்க. முதலாவது இயேசுக்கு சீஷர் ஆணியெல்லாம் எங்களை உறுதிப்படுதுங்க. எனக்கு வேற ஒன்றும் தெரியாது.
இயேசுவின் சீசர் ஆகாதவர்களுக்கு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு ஆண்டவர் சொன்னார். பிள்ளைன்னா யார் தெரியுமா? அது யோவான் 21:5 தானே? 21:5. சீடர்கள் மீன் பிடிக்க போயிட்டாங்க. இயேசு கடற்கரையில் வந்து என்ன கேட்குறார்? அவளை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்கள் இடத்துல உண்டா? போதும் போதும் போதும். இது இயேசு சீசரில் பிள்ளைகள்னு கூப்பிடுவார். சரிதானே? அவள் பிள்ளைகளின் அப்பம்னு சொன்னால், பிள்ளைகள்னா இயேசுக்கு சீசர்னு அர்த்தம் இந்த இடத்துல. சரிதானே? அப்போ இயேசுக்கு சீசர் ஆகாதவர்கள் இயேசுக்கு பிள்ளை இல்லை. இயேசுக்கு பிள்ளை ஆகலைன்னா பிள்ளைகளின் அப்பமாகிய அற்புதங்கள் உங்களுக்கு கிடைக்காது. சரிதானே? புரிஞ்சுட்டே இல்லையா? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன்னு கானானியஸ்ரீகிட்ட சொன்ன கதை. நான் இப்படி தான் வசனத்தில் போகிறேன். நீங்கள் இயேசுக்கு பக்தர் ஆயிட்டீங்க. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையிலும் மாதிரியிலும் அடிச்சுவட்டில் நடந்து அந்த குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறித்து இந்த சுவிசேஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். இயேசுவை போல மாறுறதுக்கு தானே சுவிசேஷம் தந்திருக்கு. இயேசுவை போல மாறுறதுக்கு தானே சுவிசேஷம் தந்திருக்கு. அவர் மூத்த சகோதரன். 8 ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி முன்குறித்தார். அப்போ இயேசுவை தலைவர், எஜமான், குரு, மேய்ப்பர், மணவாளன், பிரதான அப்போஸ்தலன், பிரதான ஆசாரியன், இப்படியெல்லாம் பின்பற்றி அவரை போல் அவருடைய சீஷத்துவத்தில் நடந்து அவரை போல மாறுறதுதானே தேவன் இந்த சுவிசேஷம் தந்தார். அப்படிதானே நம்ம வசனங்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அதெல்லாம் செய்ய மாட்டோம், அவரை பாடி ஆராதிப்போம். நாங்கள் சிலை ஒன்றும் வைக்க மாட்டோம், பிரசங்க யாரு வைக்காண்டாம். வேற ஒரு கூட்டம் சொல்லும் நாங்கள் பட்டம் வச்சு ஆராதிப்போம். இன்னொரு கூட்டம் சொல்லுது நாங்கள் சிலை வச்சு ஆராதிப்போம். அதுக்கு ஒரு நியாயம் சொல்லிடு. யாரடா கேட்டா உங்கள்கிட்ட இதை? அவர் சொன்னதை எப்போ செய்ய போறியா அதை சொல்லுங்க முதல்ல. அவர் நடந்தபடி நடக்குதா? என்கிட்ட ஒரு ஸ்தாபனத்துடைய தலைவர் சண்டைக்கு வந்துட்டார். நீங்க எல்லாம் இயேசுக்கு சீசர் ஆயாச்சான்னு கேட்டார். அட பைத்தியக்காரத்தனமே, இந்த கிறக்க பயவாளை கொடுத்து என்னத்தை சொல்லுது? மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுது? நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கணும். சீசராக்கி தானே ஞானஸ்நானம் கொடுக்கணும். இந்த மடப்பாயவை என்ன செஞ்சானுவன்? அப்போ ஞானஸ்நானம் எடுத்தவன சீசன் ஆகியிருக்கணுமே, சீசராக்கி தானே கொடுத்துருக்கணும். எவ்வளவு அசுத்தாவினுடைய புட்டியில் அந்த கூட்டம் இருக்குன்னு பார்த்துக்க. சொன்னவர் கேட்டவர் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு ஸ்தாபன தலைவர். நீங்கள் சீசன் ஆயாச்சான்னு நான் கேட்டேன். நீங்கள் சீசராக்கி ஏசுநாதர் சொன்ன மாதிரி சீசராக்கி தானே ஞானஸ்நானம் கொடுக்குதுன்னு கேட்டேன். இல்லையா? ஏசு சீசராக்கும்படி கொடுக்க சொன்னார், நீ பக்தனாக்கி கொடுக்குறாய். எவ்வளவு பிசாசுன்னு பாருங்க. ஸோ அப்போ தேவ திட்டப்படியான சுவிசேஷத்தில் நிலைத்திராவிட்டால் அங்கே தேவ ஆவி வரமாட்டார். இது அடுத்த செய்தி. விஷயம் எங்கே வருதுன்னு பார்த்துங்க. சத்திய ஆவி வரமாட்டார். ஏன்னா நீவே பொய் சுவிசேஷத்தில் என்ன போகிற? இயேசு சொன்ன சுவிசேஷத்தில் இல்லை, அப்போஸ்தலர் சொன்ன சுவிசேஷத்தில் இல்லை. நான் நிறைய விஷயம்லாம் பைபிள் ஸ்டடியாக பேசியிருக்கேன், ஷார்ட்டாக பாரு. அப்போ ஒரு பொய் சுவிசேஷத்தில் போனால் பொய்யின் ஆவி வரும், சத்திய சுவிசேஷத்தில் போனால் சத்திய ஆவி வரும். அதனால தான் பெந்தைக்கோஸ்து ஆவி பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொன்னேன். பெந்தைக்கோஸ்து ஆவி பரிசுத்த ஆவி இல்லை, அது ஒரு தந்திரமான ஆவி, அது ஒளியின் தூதனுடைய வேஷம் அரித்த ஆவி. அது இங்கேயும் பேசிடும் அங்கேயும் பேசிடும். இதில் சிக்கிறவர்களெல்லாம் இப்படி சிக்கிறாரு, எங்கேயோ போய் மாட்டின பிறகுதான் வழி தெரியல, பாவம் என்ன நடந்துன்னு அதற்கு தெரில. பிறகு நான் இதெல்லாம் வருஷப்படுத்தி சொன்ன பிறகு ஓஹோ, அப்போ நாங்கள் இயேசுக்கு சீசர் ஆகணுமா? பின்ன என்ன ஆகணும்? இயேசு சீசர்கிட்ட சொன்னார், யோவான் 24:49, சீசர் இடத்துல நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை எருசலேமிலே யார்கிட்ட சொன்னார்? ரோட்டில் போகிற ஆளுகிட்ட சொன்னார். இந்த 12 சீசர்கிட்ட இல்லையா சொன்னார்? நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் ஏறினார்கள். பேதுரு, யாக்கோபு,
யாக்கோபும் சீமோனும் யூதாவும் தங்கியிருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் மரியாளோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இப்போ 1:15 படி 15. அந்நாட்களிலே சீஷர்கள் சரி போதும். அப்போ சீடர்கள் கூடியிருந்து ஜெபித்தார்கள் இல்லையா? பக்தர்கள் இல்லை, சீடர்கள். வார்த்தைகளை மாற்றப்படாது. இயேசுவின் பக்தர்கள் கூடியிருந்து ஜெபிக்கலை, இயேசுவின் சீடர்கள் தான் கூடியிருந்து ஜெபிச்சாங்க. அதான் வார்த்தை. இந்த சீஷர்களுக்கு தான் சொன்னார், உங்களுக்கு தான் நான் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், வேற யாருக்கும் அனுப்ப மாட்டேன். எப்போது ஒரு நபர் இயேசுவின் சீஷத்துவத்துக்குள் வருவாரோ அப்போது மட்டும்தான் பரலோக தேவனுடைய ஆவி அவர்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு அவர்களுக்கு பரலோக ஆவியை அனுப்பி வைப்பார். ஹல்லேலூயா. இயேசுக்கு பக்தர்களுக்கு கிடைக்காது. அப்படி ஒரு ஆவி கிடைச்சா அது வேற ஆவியாக தான் இருக்கணும். ஏன்னா நாங்கள் தொடர்ந்து பார்க்குறோம். அல்லது அறியாமையினால ஒரு வேளை அப்படி வந்திருந்தாலும் சீக்கிரமாக அவங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது சீசர்லாம் மாறிடுவாங்க. ஆண்டவர் இப்படி நடந்திருக்காரு, திருத்திடுவாங்க. அதை விட்டுடுவோம். இயேசுவின் பக்தர்களுக்கு பரலோக ஆவி கிடையாது. இயேசுவின் சீசர்களுக்கு மட்டும், அல்லது சீசராக ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும். அப்போஸ்தலர் 2 சீசர்கள் பெருகின போது அந்த சீசர்கள் பெருகினார்கள் ஒரு வார்த்தை இருக்குல்ல, சீசர்கள் பெருகின போது கிரேக்க விதவைகள் சரியாக விசாரிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. 6:1 அப்போ சில 6:1 படிங்க கேப். அந்நாட்களில் யார் பெருகினார்கள்? சீசர்கள் பெருகினார்களா, பக்தர்கள் பெருகினார்களா? வார்த்தை சரி, உருட்டப்படாது. இந்த பயவை எங்கெல்லாம் உருட்டானு சொல்றேன். சீசர்கள் தான் பெருகினார்கள், சீசர்கள் தான் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள், சீசர்கள் தான் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் தான் இறங்கினார். இன்னொரு வசனம் உண்டு, முதல் அந்தியோக்கியாவில் வந்தபோது இந்த சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கலாயிற்று என்ற ஒரு பகுதி உண்டு, ஒரு வசனம் உண்டு. சரி, எடுத்தா சொல்லுங்க. என்னம்மா 11:26? வாசி 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 பாப்பா. சரியானா? அப்போ சீசர்கள் தான் அடிப்படை பேர். சீசராக்கி ஞானஸ்நானம் கொடு. யோவான் 4:1 இயேசு அநேகரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு இருக்கும். பக்தராக்கி கொடுத்தாரா? சொல்லப்படாதா? சீசராக்கி போதும். அப்போ இந்த சீஷத்துவ அனுபவம் இல்லாதவர்களுக்கு பரலோக தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்க மாட்டார். ஏன்னா இவன் கள்ள சுவிசேஷத்தில் போகிறான். இயேசு அனுப்பி வைக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் யோவான் 14:15-16 நீங்கள் இன்னும் அன்பாக இருந்தா என் வசனத்தை கடைபிடிங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது எங்களோட இருக்கும்படி சத்திய ஆவியை அனுப்புவேன். அப்போ என் வசனத்தை கடைபிடிக்கிற சீசர்லாம் மாறினாதான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். என்ன ஆராதிக்கிறவர்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏதான் மற்ற 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்யாமல் என்னை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவன் என் நாமத்தில் பேவரட்டினாலும் நோய் சோமாக்கினாலும் வெளிப்பாடு சொன்னாலும் தீர்க்கதரிசனம் சொன்னாலும் அக்கிரம செய்காரல்னு சொல்லுவேன். சரியா? இதெல்லாம் இந்த சீஷத்துவத்தின் அடிப்படையை நாம் புரிந்து கொள்வதற்கான வசனம். முதல் விஷயம், பெந்தெகோஸ்தே மார்க்கம் தப்பாக போகுது. இங்கே வந்து ஆடுறது பரலோக ஆவி கிடையாது, பரிசுத்த ஆவி கிடையாது. அதனால இயேசுவின் வார்த்தை இவங்களுக்குள்ள இல்லை. ஆகவே இயேசுவின் அதிகாரம் அங்கீகாரம் இவர்களுக்குள்ள செயல்படுவதில்லை. இயேசுவின் வார்த்தை நமக்குள்ள இருந்தால் தானே அவருடைய அதிகாரம் செயல்படும். இயேசு அனுப்புகிற ஆவி நமக்குள்ள இருந்தால் தானே அந்த ஆவி நமக்குள்ள அற்புதங்களை செய்யும். இது வேற ஆவியிலையா இருக்கு. அதை வட்டம் கறக்கி திருக்கி எங்கேயோ கொண்டு விட்டுறது, சாக்லேட்டில் கொண்டு விட்டுட்டு கிட்னியை பிடுங்கி போட்டு கண்ணை பிடுங்கி போட்டு என்னெல்லாம் நடந்துன்னு சொன்னல கொலை. நீங்கள் யோவான் 8:44 என்ன சொல்லுது? பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாம இருக்கிறான், சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்போ பொய் சுவிசேஷம் இருக்கிற இடத்துல பொய் ஆவிதானே வரும்.
கொலபாதக ஆவி இருந்ததுனால தானே நான் ஒரு சம்பவம் சொன்னேன் இல்லையா முதல்ல, என்ன நடந்தன்னு. அது என்ன ஆவி? பரிசுத்த ஆவியா? சொல்லுங்க. பயங்கரமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏமாந்து போகாதங்க. சீஷத்துவம், இயேசுவின் ஆவி அந்த எல்லைக்குள்ள வரும்போது தான் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வரும் இல்லையா? பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுடைய சிந்தை இருக்கணும். இன்னைக்குள்ள இயேசுநாம கூட்டங்கள் எல்லாம் அதில் ஒன்றுமே நம்ப முடியலை. சொல்கிறாங்க பிரசங்கி மாதிரி தான் நம்பவே முடியலை. என்கிட்ட ஒரு ஆள் சொன்னார், இந்த பாஸ்டர்மாரால தான் நான் வஞ்சிக்கப்பட்டேன். அடித்து சொல்லுவார் கோவத்தில், வெறியில் வஞ்சிக்கப்பட்டேன். இன்னொருத்தர் பிரசங்கி மாதிரிலாம் யாரையா இவன் தான் முதல் கள்ளமாரி. இயேசுக்கு சீசனாவில் இல்லை இவன். சரி, சீஷத்துவம் வந்தால் தான் கிறிஸ்துவன் சிந்தை வரும். சரிதானே? கிறிஸ்துவன் குணம் வரும், கிறிஸ்துவன் தாழ்மை வரும். இது சீஷத்துவம் இல்லாதவங்களுக்குள்ள வராது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ ஆராதிக்கிறதுனால வராது, அவருக்கு பின் தொடர்றதுனால தான் வரும். அவருடைய அடிச்சோட்டில் நடந்தால் தானே அந்த குணம் வரும். அவருக்குள்ள இருந்த ஆவி வந்தால் தானே அவருக்கு குணம் வரும். இது வேற ஆவி இல்லையா? உன்னை எங்கேயோ கொண்டு போட்டு இல்லையா? இப்படி பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுனாலே வெளிப்பாருங்க. எனக்கு ஆண்டவர் ஸ்பெஷலாக அந்த வேலை தான் தந்திருக்காரு. சபையில் திணறிட்டு இருக்கு, சாத்தான் வந்து ஆடிட்டு போகிறான். ரொம்ப வருஷத்துக்கு முன்ன ஒரு சபையில் அவர் வெளிப்பு ஜபம் நடத்துவார். ஒரு கட்டையை வச்சு மேசையில் கட்ட 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 அடிப்பார். ஆளுகள் உறங்காமல் இருக்க வேண்டி அடி. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சத்தம் பட்டாலே எனக்கு உறங்கணும். உங்களுக்கு பிராந்தனா நான் என்ன செய்யுது? என்ன உறங்க விடுங்க. சொல்லி பார்த்தேன். இந்த பிரசங்கி இந்த மைக்கெல்லாம் குறைக்கணுமா? மைக்கெல்லாம் குறைங்க. இவருக்கு எழுப்புதல் வந்துட்டு ஆவி வந்து மைக்கை கூட்டுதான் அடிச்சு இதை நான் அப்படி தான் செய்வேன். அவன் பார்த்தான் 5-6 நாள். இது வில்லங்கமாக இருக்குது. அவன் போலீஸில் கொண்டு கேஸை கொடுத்தான். கோர்ட்டில் பிரச்சனை ஆகி பிரச்சனையில் கிடக்கு. நான் கேள்விப்பட்டேன் அங்கே ஒரு பிரச்சனையில் கிடக்கு. சரி, ஏதோ ஒரு ஊழியக்காரன் தானே, நம்மளும் அந்த துறையில் இருக்கோம், அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி தீர்வு செய்யலாம்ங்கிறது நம்ம தான் செய்யணும்ல. அதுக்கு வேண்டி அவரை பார்க்க போனால் அந்த சபையில் பாருங்க பாஸ்டர் ஒரு பாயை போட்டு உட்காந்துட்டு நான் முதலாவது ஒரு கேள்வி கேட்டேன். பாஸ்டர், உங்கள் சபையில் ஞான ஸ்நானம் பெற்ற விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்காவேன்னு கேட்டேன். அப்படி தானே கேட்கணும், அந்த ஊழியத்தை அறியணும். எனக்கு தெரியாது, நான் உள்ள போல. அது 1-2 பேர் தான் இருப்பாவ. சரி, உங்கள் சபையில் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி எத்தனை பேர் இருக்காவேன்னு கேட்டேன். எல்லாருமே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறாரு. இது அவர் சொன்னது. சரி, ஓகே பாஸ்டர், பரிசுத்தாவியும் பெற்றாச்சு, அந்நிய பாஷையும் வந்தாச்சு, தீர்க்க தரிசனமும் வந்தாச்சு. இப்போ இயேசுக்கு சீசராகி ஞானஸ்நானம் கொடுங்கள்னு ஒரு பகுதி இருக்குது. இவர் அப்படி கொடுக்குறவர் தான். இந்த ஞானஸ்நான உபதேசத்துக்கு இவங்க கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆவிகளை நீங்கள் சந்தேகப்படணும்னு சொன்னேன். நான் ரொம்ப நாகரிகமாக தான் பேசுவேன். இல்லையா, பேரப்படாது, நாகரிகமாக தான் பேசுவேன். இந்த ஆவிகளை நீங்கள் சந்தேகப்படணும். என்னப்பா பெருசாக இப்படி இருக்கு, அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், இந்த ஞானஸ்நான உபதேசம், சீஷத்துவம், அதெல்லாம் சீடராகி ஞானஸ்நானம் கொஞ்சம் பழைய ஆளு தான், அது ஒரு இட டைப். ஸோ அதுக்கு கீழ்ப்படியலைன்னா அந்த ஆவியை குறித்து நீங்கள் சந்தேகப்படணும்னு சொன்னேன். இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இவர் படப்பட எழும்பி சொன்னார், எனக்கு வக்கீலை பார்க்கணும், அங்கே போன நிறைய பிரச்சனை கிடக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டார். எனக்கு ஷாக்காகி போச்சு. என்னடா இது, அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கு நான் போனேன். எனக்கு போனோன்னா ப்ராப்பர் சேனல் தானே போனோம் இல்லையா? என்னத்தையோ ஒன்று நான் பெயிண்ட் அடித்து விட்டுருக்கேன், இனி வந்து மாறிட்டீங்கன்னா என்னால் முடியாது. என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க, எரர் என்னது, எப்படி கரெக்ட் பண்ணி போனோம். அவ்வளோதான். கோர்ட்டு கேஸ் போட்டு இவருக்கு சர்ச்சை மூடி இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தாண்டி வேற ஒரு இடத்துல கொண்டு ஜப விட வச்சார். அங்கேயும் இது மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் அவங்களும் பெரிய கேஸெல்லாம் போட்டு மினிஸ்டர் அவன் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து கடைசியில் ஒரு டெக்னிக் செய்தாவ, டேய் எல்லாம் கிளாஸை போட்டு க்ளோஸ் பண்ணு, இங்கே உள்ள சத்தம் வெளியே கேட்கப்படாது, ஏசி வச்சுக்க இல்லையா, கிளாஸ் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஏசி உள்ள காற்று வராது, இல்லை வெளியே உள்ள காற்று உள்ளே வராது. அப்படி நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். எதுக்கு சொல்லுகிறேன், இந்த பிராந்த ஆவியை நீங்கள் மனசிலாக்கினா நல்லது. இல்லையா, இவ்வளவு தாண்டா விஷயம். சீசர் ஆகணும்னா இந்த ஆவி ஆக மாட்டேங்குதான்.
புரியுதா உங்களுக்கு? கள்ளத்தனமான ஆவி தானடா இது. அது சொல்ல, மகனே நான் உன்னை உயரத்துக்கு கொண்டு போயணும், இந்த பிரசங்கிய போக்கி அங்கே வர பண்ணுவேன் எல்லாம் கிடந்து ஊழ உடனே இவரை நினச்சிடுவோம் கருத்தர் பேக்கிய தந்திரத்தை பற்றியெல்லாம். ஸோ இப்படி தான் இன்னைக்கு சூழல். நம்ம வெளிப்பாக இருக்கணும். அப்போ சீஷர் அனுபவம் இருக்கான்னு பார்த்துருங்க. இல்லைன்னா சரிப்படுத்துங்க. ஆண்டோடைய வசனத்தை வாசித்தா இட்ஸ் ஈஸி. எல்லா கையிலையும் வசனம் இருக்குது. அன்னைக்கு மாதிரி அப்போஸ்தலர் தான் எல்லாம் சொல்லணும்னு இல்லை, வாசித்துடலாம். நமக்குள்ளே இருக்க ஆவி பரலோகத்திலேருந்து வந்தது தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லைன்னா எங்கேயாவது பிரச்சனையில் கொண்டு விட்டுறாது. முதல்ல இந்த கள்ள பிரசங்கி மாதிரிலாம் கை வச்சு உருட்டுறான் இல்லை, நான் சொல்லுவேன் இல்லை, நான் சொல்கிறேன், டேய் இப்படி ஒரு தானே கை வைக்கண்டா. அது பவுல், பேதுரு, யோவானு, அனனியா அவையெல்லாம் கைகளை வைத்தார்கள், பரிசுத்த ஆவி வந்துன்னு எழுதியிருக்கு இல்லையா. நானும் பேதுருக்கு வாரிசாக்கம், மரபுறவியாக்கம், பவுலுக்கு மரபுறவியாக்க நான் இன்னும் இந்த பையன் சொல்கிறான். லே நீ கையை வச்சு என்னத்தையோ போட்டா உருட்டா அதோ கிடந்து என்னத்தையோ கதறிக்கிட்டு கிடந்து உருளுது. அந்த பவுல் சொன்ன உபதேசத்தையும் பேதுரு சொன்ன உபதேசத்தையும் இந்த ஆவி கூட்டம் கேட்கலையே. இது பவுலுக்குள்ள இருந்த ஆவின்னா, அன்னைக்கு பவுல் கொடுத்த ஆவின்னா அவர் எழுதுனதை இது கடைபிடிச்சிருக்கணுமே, இயேசுநாதர் சொன்னதை இது கடைபிடிச்சிருக்கணுமே. அது ஏன் கடைபிடிச்சல? 5 விரலுக்கு 5 மோதிரம் போட்டுட்டு நிற்கிறாய் நீ. எங்கேதுனா வந்தா நீ? ஜனங்களெல்லாம் ஏமாற்றி போடுறான்னு அந்த வசனத்தை புரட்டி. நான் இவ்வளவு தான் போடுவேன், இதை மட்டும் பார்த்துக்க. இவன் பவுல், நான் பவுல் செய்த மாதிரி செஞ்சேன்னா பவுலுக்கு உபதேசத்தை இவன் கடைப்பிடிக்கிறான்னு முதல்ல பாரு. பேதுரு மூலம் தேவன் கொடுத்த அப்போஸ்தல உபதேசத்தை இவனோ கடைப்பிடிக்கானா, இவனுக்கு சபையில் இவன் கை வச்சு ஆவி இறக்கான் இல்லையா, இந்த ஆவி கூட்டம் கடைப்பிடிக்கிறான்னு நீ பார்த்துக்க. இதில் இருந்தே கண்டுபிடிச்சிக்க. அது வேற, இது வேற. ஒரு இடத்துல இது மாதிரி தான் ஒரு பொம்பளை துள்ளி குதிச்சு அந்நிய பாஷை தட்டுமாறி கீழே விழுந்தது உருண்டு அந்நிய பாஷை. அங்கே இருந்த ஒரு பிரசங்க யாருக்கு சந்தேகம் வந்துட்டு, அவர் உடனே கிட்ட போய், ஏய் நீ யாரு? நான் தான் இயேசு. கள்ள பிசாச தரையில இருந்து கிடந்து உருளா நீ. அவர் இப்படி அழுந்து உருட்டாரு. என்னடா இது? பெந்தைக்கோசை குலத்து கிறுக்குத்தனத்தை சொல்றேங்க. இப்படி இவனை கொடுக்க ஆவியெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன். முதல்ல கடந்து தொல்லுக்கு புறம் ஒரு மாதிரி கண்ணை உருட்டி திருக்கி இருக்குது. புறம் பிரசங்க யார குட்டி ஒரு மாதிரி கண்ணை உருட்டி திருக்கிக்கிட்டே இருக்கு. பார்த்துட்டு நீ கொடுத்த அந்நிய பாஷை இல்லடா, நான் பிரசங்கத்தில் போடுவேன் பார்த்தியா. முதல்ல அப்படி இப்படி அந்நிய பாஷை, பிறகு சமயம் வந்த பிறகு தான் அது உருட்டுதான் திருக்குதான் பார்த்து, டேய் இது பெரிய பிறகு வேறையா இல்லையா இருக்கு. நான் பார்த்தேனே என் முன்னால துள்ளி குச்சி அந்நிய பாஷை. பிறகு நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன், அது கையை உருட்டிட்டு, டேய் நான் யாருன்னு தெரியுமாடா சத்தம் போட்டு உருண்டு போகிற கதை சொன்னேன் இல்லை அவங்களுக்கு. இந்த பாவை கொடுக்க ஆவியெல்லாம் இப்படிப்பட்ட ஆவி. பழைய காலத்து ஆவி பரிசுத்தாய் வந்த நல்லா தானே இருந்தாங்க. அவங்கள்ட்ட அதிகமாக சீஷத்துவம் இருந்து இல்லையா, இயேசுவை போல வாழணும். இவனும் இயேசுவை தரிசித்தேன்னு சொல்லுவான், அம்பானியா வந்து மாதிரி வந்து நிற்காய். நான் கேட்பேன், லே நீ இயேசுவை தரிசிச்சியா அம்பானியை தரிசிச்சியா? யாரை தரிசிச்சுட்டு வந்தாங்க நீ? அதானியை தரிசிச்சியோ? எவனாது இயேசுவை தரிசிச்சா இயேசுன் மாதிரி வந்திருக்குமே, சாயல் வந்திருக்குமே. அப்படி தானே முன்னால் உள்ளவர்களுக்கு இருந்து. அவங்களுக்கு ரொம்ப வசன அறிவு கிடையாது. அன்னைக்கு வசன அறிவு கம்மி தான். நான் ஒன்று சொல்லட்டா, இன்னைக்கு இருக்கிற வசன அறிவு அன்னைக்கு அநேக ஊழியர்களுக்கு கிடையாது. ஆனால் அவர்களுக்குள்ள தேவன் வந்து அவர்களை நேராக நடத்தினார். அல்லேலூயா. ஏன்னா இருதயத்தை பார்த்த கேட்டார். அதான் பிரச்சனை. பழைய காலத்தில் இருதயத்தை பார்த்தார் ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும் கேட்டாங்க. அதனால சின்ன தப்பு இருந்தாலும் தேவன் அவர்களை நிறச்சி செம்மையாக அந்த சீசத்துவம் இருந்தது. அதனால அன்னைக்கு இப்படியெல்லாம் எங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் வரையலை. சரி கொஞ்சம் கூடுதல் குறை இருக்கும், சீசத்துவத்தில் போகிறாங்க. அதனால பே ஈஸியாக வரையல. இவங்களை கண்டு பே ஓடிச்சு. இப்போ பே இவரில் போட்டு வட்டம் கறக்குது, புரியலையா? அதனால இதை நீங்கள் விழிப்பாக இருக்கணும். அப்போ பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தால் நீங்கள் 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியையே பெற்றோம். அப்போ 2 ஆவி இருக்கா? இப்போ பரலோகத்திலிருந்து வந்த ஆவின்னா அது பரலோக சிந்தையை கொடுக்கும், பரலோக வெளிப்பாடு கொடுக்கும், பரலோக வாக்குத்தத்தம் கொடுக்கும். நித்திய ஜீவனை தருவேன் என்பதை வாக்குறுதி, புதிய சரீரத்தை அவருக்கு ஒப்பாக இருப்போம்ங்கிறது ஒரு வாக்குறுதி, புதிய மகிமையை தருவது ஒரு வாக்குறுதி, புதிய வாசஸ்தல வாக்குறுதி. நித்தியமான காரியங்களை பற்றி தான் அது அதிகமாக பேசும், மற்றதை பற்றி அதிகம் பேசாது. கொஞ்சம் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், உன்னை கைவிட மாட்டார், போதும். இப்போ நடக்குது என்னது?
பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற பண்ணுகிற வாக்குத்தத்தம். நீங்கள் வாக்குத்தத்த கூட்டத்தில் போடுறதெல்லாம் இதுதான். இந்த பேய் வீழுக்குள்ள ஏறிச்சு, இந்த ஆளுக்குள்ள பேய். இது பேய் யாருச்சுன்னு அவளுக்கு தெரியாது, பேய் யாருச்சுன்னு அவளுக்கு தெரியாது. ஸோ பரவ அந்த லைனில் போனார்கள், எங்கேயோ போய் சிக்கினார்கள். நான் உங்களுக்கு சொன்னேன்னா, ஒரு பிரசங்கியார் ஒரு இடத்துல ஒரு பையன், அவர் ஒரு சர்ச் பாஸ்டர், அவருக்கு மனைவி திடீர்னு இறந்து போச்சு. இந்த பையனுக்கு ஏதோ பேக்கிய ஓத்துறோன்னு ஒரு சர்ச்சில் வச்சுருந்து, அப்போ நான் அங்கே போக வேண்டிய இருந்தது. அப்போ அந்த சூழ்நிலைக்கு ஜெபிச்ச போது ஆண்டவர் சொன்னார், இந்த பிரசங்கியார் உலக ஆசீர்வாதம் பற்றி பேசிகிட்டே இருக்கார். அப்போ உலக ஆசீர்வாதம் பற்றி பேசினா இப்போ என்ன, உலகத்தின் அதிபதி வருவான், அப்படி தான் வந்துட்டான். அப்புறம் அவரை கூப்பிட்டு சொன்னேன். அவர் சொன்னார், எல்லா பிரசங்க மாரும் பேச நானும் பேசினேன். இல்லை அது தப்பு இருக்குது, அது உங்களுக்கு தெரியல. பேய் தான் யோவான் 14:30, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும். அப்போ அவனுக்குள்ளது நம்மகிட்ட இருந்து அவன் வருவான்ல, அதான் அர்த்தம். நான் அந்த வசனங்களாம் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் அதை அவர் திருத்தினார், தனியாக சொல்லி அவர் அதை திருத்தினார். அந்த பையனுக்கெல்லாம் சுகாய் நல்லா இருக்கான். இப்போ எதுக்கு சொல்லுகிறேன், இப்படி தான் சபையிலலாம் போயிட்டுருக்குது. இதில் சிக்காதுங்க, அது எங்கே கொண்டு சேர்க்குமோ நமக்கு தெரில. கிறிஸ்துவ ஆவியில் இருந்தால் சாத்தான் வந்தாலும், இப்போ எபேசு சபைக்கு வாஸ்த வசனம் பிசாசுக்கு என்ன செய்யாதுருங்க, இடம் கொடுத்துறாதுருங்க. யூதாசு இயேசுநாதரோடு கூட இருந்தான் பார்த்துக்கிடுங்க. அவன் இயேசுநாதரோடு கூட இருந்த ஒரு சீசன் ஆகும் இல்லையா. அவன் ஒரு கட்டத்தில் பிசாசு அவனுக்குள் புகுந்தான்னு எழுதியிருக்கு. ஒரு வசனம் பிசாசு அவனை தூண்டினான்னு இருக்கு முதல்ல. பிறகு பிசாசு அந்த துணிக்கையை வாங்கின பின்பு பிசாசு அவன் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அவன் என்ன செய்கிறான், தன் 3.5 வருஷம் தன்னை தலைவனாக இருந்த தன்னுடைய தலைவன் குருவே எதிரிகள்கிட்ட காட்டி கொடுக்குறான் இல்லையா. நான் காட்டி கொடுக்கேன் என்ன தாரிய, 30 பைசாக்கு விற்று போட்டவனாகும். பேய் எங்கே ஏறி இருக்குன்னு பார்த்துடுங்க. ஏசுநாதோடு இருந்த யூதாசுக்குள்ளே பேய் ஏறிச்சு. அது எப்படி ஏறிச்சுன்னு கேட்டால், அது எப்படி யூதாசுக்குள்ளே பேய் ஏறிச்சுன்னு கேட்டால், அவன் இருந்தது தான் இயேசுவுக்கு பக்கத்தில். அவனுக்கு மனசுக்குள்ளே இருந்தது நம்மளும் உலகம், அவனுக்கு மனசுக்குள்ளே இருந்த எல்லாம் பணம். அது ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்த காரியம் கிடையாது. ரொம்ப காலமாகவே அவனுக்கு ஒரு பிரச்சனை. வா எனக்கு சீசன் ஆவான்னு கூப்பிட்டுட்டார். கையில் பைசா ஒன்று எடுக்காண்டா, வருங்கையோட வாருங்கன்னு சொல்லிட்டார். இந்த பணம் அவருக்கு உபதேசம் ஒன்றுமே பூமியின் உயர்ந்த ஸ்தானம் மாதிரி பேசலை. இயேசு பூமியின் உயர்ந்த ஸ்தானம் பேசலை. தன்னைத்தான் வரத்து சிலுவை எடுத்துக்கிட்டு என் பின்னால் வான்னு சொல்லிட்டார். ஒரு இடத்துல அந்த தைலத்தை உடச்சி ஒரு பம்பளை இயேசுவின் பாதத்தில் ஊற்றின போது சொல்லுகிறான், இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே. எப்படி? அப்போ அதில் எழுதியிருக்கு, அந்த வசனத்தை நான் அப்படி சொல்லுகிறேன். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்படாமல் இந்த பணத்தை அவனுக்கிட்ட இவன் தான் அந்த பணம், அந்த அவங்க காணிக்கையெல்லாம் இவன் தான் வச்சுருப்பானா, இதை வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கணும், கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாம் கொடுத்துருக்கேன், ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, வாங்கணும், வச்சிருக்கணும், எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார். இவன் அதில் போடுறத திருடுறவனாக இருந்தான். அதனால தான் சொன்னான், இதை விற்றுருந்தா அந்த ரூபா என்னட்ட தந்துருக்கலாம். அது அதுக்கு பிரச்சனை. அங்கே எழுதியிருக்கு, எல்லாம் பைபிளில் இருக்குது தான் சொன்னேன். இவனுக்கு ரொம்ப காலமாக பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை, உலகத்தில் உயர போனோன்னு ஆசை. உலக நேசம் உள்ளே இருந்ததுனால தான் ஒரு கட்டத்தில் பார்த்தான், இந்த ஆளுக்கு பின்னால் வந்து நம்ம தொழிலை இழந்துட்டோம் இல்லையா. எல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு பேதுருட்டெல்லாம் சொன்ன மாதிரி தொழிலை இழந்துட்டோம். நாம் அங்கே இருந்துருந்தா பெரிய தொழிலதிபர் ஆகிருக்கலாம். இவர் ஒரு வழியில வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப விட மாட்டேங்கிறார். இந்த கோபத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இது மனசில் இருந்து கொஞ்ச காலமாக இருந்து இதை பிசாசு பார்த்துக்கிட்டே இருந்தான். சரியா, சரி இவனுக்குள்ள இப்படி ஒரு காரியம் இருக்கு. அது பண ஆசையை உண்டாக்கி 30 காசுக்கு காட்டி கொடுக்க வச்சு, பிறகு இந்த பைசா எனக்கு வேண்டான்னு எரிஞ்சிட்டு போய் நான்கு கொண்டு செத்தது. அப்போது இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு காரணம் பண ஆசை, உலக நேசம். எப்படியெல்லாம் சாத்தான் உள்ள வரான்னு பார்த்துடுங்க. அதனால தான் உலக நேசம் வைக்காத, அதை வச்சு பே வருவான்னு கொஞ்சம் முன்னால் சொன்னாங்க இல்லையா, உலகத்தின் அதிபதி வருவான்னு சொன்னாங்க இல்லையா, இப்படி தான் இதெல்லாம் போட்டு கறக்கி போட்டான். பரலோக நேசம் வச்சா பரலோக ஆவி வரும், அங்கே பே வர முடியாது. இயேசுவின் சீசத்துவன்னா இயேசு உள்ள இருக்கார், அவனுக்கு உள்ள வர முடியாது. இயேசுவின் ஆவி நம்ம செம்மையான வழியில நடத்துது. தெரியாட்டாலும் பேதையரானாலும் திசை கட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கு. நிறைய தெரியாது, ஆனாலும் ஓகே ஆண்டவர் போல நடக்காண்டாமா அப்படின்னு கொண்டு போச்சு. அப்படி பக்தரில் கொண்டு போயிருக்கு. ஓகே, அதை விட்டுடுவோம். ஸோ இந்த அனுபவம் இன்னைக்கு கிடையாது. அதனால பயங்கரமான காரியம் நடக்கு.
அதில் கொண்டு என்ன ஆண்டவர் நடத்தினார். அதை நான் நினச்சி பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்து. நான் எங்கேயோ உள்ளவன், கேரளாவில் நடந்த சம்பவத்தை பேசிகிட்டு இருக்கேன், சரியா? எனக்கு தெரியாது, சம்பந்தம் கிடையாது. என்னை கொண்டு ஆண்டவர் வலியை கொண்டு இழுத்து கொண்டு நடத்தினார். அதை நான் புரிஞ்சுக்கிடுவேன், என்ன ஆண்டவர் கொண்டு நடத்துறாருன்னா எனக்கு வேலை தாராருன்னு அர்த்தம். அப்போது அப்படியே சிந்திப்பேன், வசனங்கள் வரும், அதெல்லாம் சூழ்நிலைக்கு ஏற்ப பேசி அவர்களை திடப்படுத்தி ஆண்டவரை மட்டும் பார்க்கணும். தாப்பனா தாயாவது மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் சொல்லியிருக்கு இல்லையா? விக்கிரக ஆராதனை செய்யாத, பிள்ளைகளை விக்கிரகம் ஆக்காத, பிள்ளைகளை தகாத இடத்துக்கு அனுப்பாத. உன் வீட்டில் பத்திரமா இருக்கட்டு, உன் சூழ்நிலையில் இருக்கட்டு. இந்த பிள்ளைகள் வெளியே போனால் எல்லா இடத்துலையும் பிசாசு சுற்றுது, காலேஜில் சுற்றுது, அதெல்லாம் உலகம் இல்லையா? அங்கே போகிறப்பயே அதுக்குள்ளே ஏறிடுது. இப்போ புரியுதா நான் சொல்லுது? இதை பர்பஸாக ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் இயர் போயிட்டேன், ஸ்பீடாக போயிட்டு செகண்ட் இயரில் இந்த உணர்வு தேவன் எனக்கு தந்தார். அங்கே உள்ள சூழ்நிலை எல்லாம், டேய் இதெல்லாம் மாயை, இதெல்லாம் மாய, இதுக்கு பின்னால் போவாத, நீ இயேசுவை முழுசாக பின்பற்றணும். முழுசாக பின்பற்றணும்னு ரொம்ப பேசுனதுனால தான் அந்த மை செகண்ட் இயர் ஆஃப் மை இன்ஜினியரிங் ஸ்டடியில் தான் நான் காஞ்சிரவுட் சாதுவை போய் பார்த்து, தனியாக போய் பார்த்து, அவருடைய ஆலோசனையின்படி அங்கே ஞானஸ்நானம் எடுத்துட்டு உடனே ஆண்டவர் பேசுனது தெரிஞ்சிட்டு. அப்போ எனக்கு ஆண்டவர் பேசினார், இதெல்லாம் மாய வைக்காது. ஆனால் எல்லா பிள்ளைகளோட பேசலை. ஏன்? நான் ஒரு சபைக்கும் போகிறவன் இல்லையே, பைபிளை வாசிக்க ஜோம் பண்ணது இப்படியே 15 வயசில் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இது எல்லாம் இந்த கள்ள பிரசங்கத்தை கேட்டு பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகிறதுக்கு பேயில போய் சிக்கிச்சு. இப்போ புரியுதா நான் சொல்லுது? அதுக்கு மைண்டில் அது இருந்தது. அதனால் அங்கே உள்ளதெல்லாம் பார்த்து, ஓ இதுதானா பூலோகம், நீங்கள் தானா மானிடர்கள், இந்த மாதிரி அதிலே மயங்கி சிக்கி உள்ளே ஏறிட்டான். ஏறி பல சிக்கல்கள் எல்லாம் உண்டாக்கி விட்டது. இன்னும் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். நானே இதே சூழ்நிலையில் கடந்து போனேன். எனக்கு ஆண்டவர் உள்ளத்தில் அப்போ பரிசுத்தம் பரவாயில்ல, ஏதோ உள்ளத்தில் பேசினார், இதெல்லாம் மாய, இதில் மனசை வைக்காத. ஏன்னா நான் அந்த 15வது வயசுலேருந்து அந்த பைபிளை வாசித்துட்டே இருந்தேன். ஏசுநாதர் சொல்லுதெல்லாம் வேறு மாதிரி இருக்குன்னு அடிக்கடி இந்த சிந்தனை மோதிட்டு இருந்தது. அப்போ தான் இதை பேசிச்சு. ஸோ தப்பிச்சிட்டேன் இல்லையா? இதுகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. சபைக்கு போனால் அவன் தலைகளா, ஆமாம் அவங்க என்ன செஞ்சிருவாங்களாம். நான் முடிக்கலாம். இந்த மேய்ப்பர்கள் எவ்வளவு மோசடியானவர்கள் என்கிறத நீங்கள் புரியணும். இது எல்லா காலத்திலும், பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் நடந்த ஒரு சம்பவம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில், மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசன உரை, நீ தீர்க்க தரிசன உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு விரோதமாய் சொல்லுகிறது, தங்களையே மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ. நீங்கள் கீழே வந்த கொஞ்சம் வாங்க. 4, பலவீனமானதை பலப்படுத்தலை, நசல் கொண்டதை குணமாக்கலை, எலும்பு முறிந்தவளை காயங்கட்டலை, துரத்துண்டவளை திருப்பி கொண்டு வரல, காணாமல் போனதை தேடலை, பலாத்காரமாய் ஆண்டீர்கள். 5, மேய்ப்பன் இல்லாததால் அவைகள் சிதறுண்டு போயின. கவனிக்கிறீங்களா? மேய்ப்பன் இல்லாததால் அவைகள் சிதறுண்டு போயின. சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கு இரையாயின. நீ சபையில் இருக்கணும், நல்ல மேய்ப்பர்களோடும் வேதத்தோடும் இருக்கணும். பிள்ளைகளா எங்கேயோ விரட்டிடக்கூடாது. விரட்டுனா காட்டு மிருகம் அடிச்சுட்டு போயிடும். இப்போ புரியுதா சொல்லுது? அதனால தான் சில பெற்றவர்கள்லாம் சரி ஏதோ காலையில் போயிட்டு சாயங்காலம் வர்றது மாதிரி உள்ள இதில் வச்சுக்கிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் படிச்சியா ஜெபம் பண்ணியான்னு தட்டி கொட்டி கேட்டுக்கொண்டு பேய் உள்ள வராது. இது வருஷ கணக்காக வெளிநாட்டில் போய் கிடக்குது. அங்கே கடவுளும் இல்லை, ஒன்றும் இல்லை, சபையும் இல்லை, ஒன்றும் இல்லை, பேய். இப்படி தான் பேய் உள்ள ஏறுதுன்னு சொல்கிறார். இப்போ பார்த்தீங்களா, காட்டு மிருகத்துக்கு இறையான காரியம் என்னது? இது சிதறி இடாது. காட்டு மிருகம்னா பிசாசு, கர்ச்சிக்கிற சிங்கம். இப்படி சொல்லி பிறகு நீங்கள் கீழே இன்னொன்று சொல்லுகிறேன். 18ஆம் வசனத்தில் 18, நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சலில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? நீங்கள் தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியானதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமா? பார்த்தீங்களா, எல்லாம் போட்டு குழப்பி ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாம ஆக்கியாச்சு. மேய்ப்பர்கள் செய்கிற அக்கிரமம். அதனால தான் தாவி சொல்லுவாங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இந்த கள்ளப்பாய ஒருத்தனை எனக்கு மேய்ப்பன் கிடையாது. ஆமாம், அவர் இப்போ மேய்ப்பர் தான், உயிரோடு இருக்கிற மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர். சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள். இதே வார்த்தை பார்த்தீங்களா, மேய்ப்பர்கள் மேய்க்காததுனால அது சிதறுண்டு போய் சாத்தாம்பிடியில் சிக்கிச்சு.
அப்படி சிக்கினவர்களை ஆண்டவர் விடுதலை பண்ணி கொண்டு வர்றார். அதை பேதுரு சொல்லார் பாருங்க, 1 பேதுரு 2:25, சிதறுண்ட ஆடுகளை போல அலைஞ்சு தெரிந்தீர்கள், காட்டு மிருகங்களில் பிடியில் சிக்கினீர்கள், இப்ப மேய்ப்பரும் கண்காணியுமான இயேசு இடத்தில் திருப்பப்படுகிறது. அல்லேலூயா. தாவீது சொல்லுவான், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, எந்த தண்ணி? அமர்ந்த தண்ணியா கலங்க தண்ணியா? அமர்ந்த தண்ணி, கலங்க தண்ணி இல்லை. கலங்க தண்ணி படித்தா இல்லையா? இப்போ இந்த பிரசங்கி மாதிரி கலங்க தண்ணியாக கொடுக்குது. நிறைய பாஸ்டர் மாதிரி கலங்க தண்ணியை கொடுத்து சோக்கடை ஆக்கி இப்படி அதுவளை சிக்க வச்சிருக்கேன். நல்ல தண்ணியை கொடுக்க தெரியலை, அவன் குடித்தானா அப்படி சொல்லார். நீங்கள் படிச்சுக்கிட்டு ஜனங்களை உங்கள் வசதிக்கு, ஏய் நீ அங்கே போவாய், வெளிநாட்டுக்கு போனால் தான் இவனுக்கு தசாபாகம் வரும், குடும்பத்தை உடச்சி மாப்பிள்ளையை வெளிநாட்டுக்கு விரட்டிடுவான் பிரசங்கி. இவனுக்கு தசாபாகம் வேணுமே, காணிக்க வரணும், கோபுரம் கட்டணும். ஏய் இப்படி இருந்தால் போதுமா, நீ ரஷ்யாவுக்கு போ, நீ இங்கிலாந்துக்கு போ, அங்கே போய் படிச்சுட்டு வான்னு விரட்டி எல்லாம் பிஐக்குள்ளே ஏற்றி விட்டுரு. டேய் உனக்கு கஸ்டடியில் வச்சு அதில் வளர்க்கணும். கர்த்தர் அங்கே இருந்தால் தான் பைசா கொடுப்பாரா? இப்போ இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்தியாவில் இருந்தால் வராதா? போய் உயர்ந்த ஸ்தானம் வராதா? அப்போ அரேபியாக்காரனுக்கு ரியால் வந்தால் தான் உனக்கு பைசா வரும், அமெரிக்காக்காரனுக்கு டாலர் வரணும். அப்போ பின்ன கர்த்தர் என்னத்துக்கு எல்லாம் நான் செய்கிறான் இல்லையா? புரியுது இல்லையா உங்களுக்கு? மகா கள்ளத்தனம். நேரம் முடிச்சிருச்சு. இப்படி பேசிட்டா நான் பேசிட்டே போவேன். என்ன செய்யாது? நான் தானே போய் நிற்கியது, திட்டுறது நான் தான், கடைசியில் சிக்கல் ஆகி போய் நிற்கியது நான் தான். அது எங்கேயோ உள்ள ஆளு. அதனால் ஆண்டவர் இருந்த வேலை. நான் அதை கஷ்டப்பட்டு சொல்லலை, நான் இதை நினைக்கேன், திட்டுறதை நான் தான், பிறகு கொண்டு நிற்கியதான் நான் தான். சரி போ, இப்படி தான் கிடக்கு, நீ போய் ஏதாவது சொல்லி கொடுத்து நேர் வழி காட்டு, எனக்கு நேராக திருப்பி விடு, நான் முடிக்கணும். சில வேலை சில பிரசங்க மாதிரி சொல்லுவாங்க, இந்த பிரசங்க யாரு நம்ம சபைக்கு வாருங்க, இந்த சபைக்கு வாருங்கன்னு கூப்பிட மாட்டேங்காரு. இல்லை உனக்கு சபைக்கு கூப்பிடுறதுக்கு ஆண்டவர் என்ன கூப்பிடல, ஆண்டவருக்கு பின்னால் போகிறதுக்கு சுவிசேஷ வேலை தந்துருக்கு. நீ கூப்பிடு, நான் ஆண்டவரை சொல்லுவேன், எங்கள் சபையோ நீ கூப்பிடு. நீ சபை பாஸ்டர், நான் சபை பாஸ்டர் கிடையாது, நான் எல்லா சபைக்கும் பாஸ்டர். அப்போ எல்லா ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறாரு, நீ போ. ஆண்டவரோட போன்னு தான் எனக்கு சொல்ல முடியும். இவன்கிட்ட போ அவன்கிட்ட போனலாம் நான் சொல்ல முடியாது. அது நீ சொல்லி கூப்பிடு, இங்கே பாருங்கன்னு கூப்பிடு, உனக்கு உரிமை இருக்கு. சரி, அப்போது இதெல்லாம் நான் நிறைய சொல்லி கொடுத்தேன். ஆண்டவரோட நடந்தேன்னா பிழைச்சிய, இல்லைன்னா சிக்கல் தான். ஆண்டவர் கிருபை செய்யட்டும், அவர்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும். அப்போ பிசாசுக்கு இடம் கூடாது, அவருடைய பிடியில் சிக்காத. அதுக்குரிய சில காரியங்களை பார்த்துருக்கோம். உங்களுக்கு புத்தி வரும்னு நினைக்கேன். நான் நிறைய பேசுதான், நான் பேசினா சிலருக்கு இவன் அதிக பிரசங்கின்னு தோணும். ஒரு சில இடத்துல இல்லாத உபதேசம் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லாரு, உங்களுக்கு தோணும். அனுபவிக்க நான் இல்லையா, சந்திக்க இந்த பாட பார்க்கறதுனால உங்களுக்கு அப்படி ஒன்று வந்துடப்படாதுன்னு சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், தாழ்த்துவீர்கள், ஒப்பு கொடுப்பீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகள் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். முடிச்சிருங்க.